டிவோர்ஸ் ஈஸியா கேட்கலாம், ஆனா ஈஸியா கிடைக்குமா? டிவோர்ஸ்ங்கிறது கஷ்டமான டிசிஷன் தான். ஆனா கரெக்ட்டான டிசிஷனா இருந்தா தப்பு இல்ல. இங்க 2 விதமான டிவோர்ஸ பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு மியூச்சுவல், இன்னொன்னு கண்டெஸ்டட். மியூச்சுவல் டிவோர்ஸ்னா 2 பேரும் சம்மதிச்சு நமக்கு இதுதான் பெட்டர்னு டிசைட் பண்றது. செக்ஷன் 13B ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி 6 மாசம் செப்பரேட்டடா இருந்தா கோர்ட்ல ரெக்வெஸ்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லா டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். ஆனா அதுவே ஒருத்தர் டிவோர்ஸ் கேட்டு இன்னொருத்தர் அதை அக்செப்ட் பண்ணலனா அதுக்கு பேரு கண்டெஸ்டன்ட் டிவோர்ஸ். அதுக்கு வேலிடான ரீசன் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ரீசனுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். செக்ஷன் 13 ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி என்ன காரணம்னு வேலிட் பாயிண்ட்ஸோட ப்ரூவ் பண்ணணும். இது ஒரு லென்த்தியான ப்ராசஸ். இதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப தேவை. சரி, என்னென்ன காரணத்துக்குலாம் நீங்க கண்டெஸ்டன்ட் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம்? அடல்ட்ரி, ஹஸ்பண்ட் ஒரு வைஃப்க்கு வேற ஒருத்தரோட அஃபேர் இருந்தா டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். க்ரூயல்டி, அதாவது மென்டல் ஒரு பிசிக்கல் அபியூஸ் பண்ணா நீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். மென்டல் டிசார்டர், ஹஸ்பண்ட் ஒரு வைஃப்க்கு மென்டல் டிசார்டர் கூட டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். கம்யூனிகபிள் டிசீஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பிரிசம்ப்ஷன் ஆஃப் டெத், ஒரு 7 வருஷத்துக்கு ஒருத்தர் மிஸ் ஆகி அவரை கண்டுபிடிக்க முடியலனா அவர் இறந்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு கூட டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். கன்வர்ஷன், வேற ரிலிஜனுக்கு மாறினாலும் அது ரீசனா எடுத்துப்பாங்க. டெசிஷன், ஒரு 2 இயர்ஸ்க்கு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப் அவங்க பார்ட்னரை அபெண்டன் பண்ணியிருந்தாலும் அதுக்கு கூட டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். முடிவு எதுவா இருந்தாலும் சட்டம் உங்க கூட இருக்கும். அதை புரிய வைக்க நாங்களும் உங்க கூட இருக்கோம்.